யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு? இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன், மழை வந்துருச்சு. மற்ற நேரம்லாம் இந்த மழை வராது. நம்ம என்னைக்காச்சும் கோலம் போடுவோம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து மழை வந்துரும். அப்படி தான் இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அருவி மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா கோலத்தை காணோன்னு பார்க்குறேன், தண்ணி தான் ஓடுது, ஒன்றத்தையும் காணோம். சரி அப்புறம் என்ன செய்கிறது? அப்புறம் வந்து நான் ரீசெண்டாக மிக்ஸி வாங்கியிருந்தேன். இந்த மிக்ஸி ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஜூஸருக்காக தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதனால தான் இந்த மிக்ஸி வாங்கினேன். ஆனால் இந்த ஜூஸர் வச்சு நான் ஒன்றுமே பண்ணலை. பண்ணுவேன், ஆனால் அது வந்து எனக்கு ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தனால எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு இருந்தனால ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். வீட்டில் பழம் எதுவுமே இல்லாதப்ப போய் ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து பார்ப்பேன், ஏதாச்சும் இருக்கா, எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான்னு பார்ப்பேன். ஆனால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள், சாப்பிட்ற பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம அவ்வளோக்கா கண்டுக்கிறவே மாட்டோம். அப்படி தான் இன்றைக்கி நிலமை. அப்புறம் இன்றைக்கி சரி நீ எடுத்து செஞ்சாச்சு, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஃபேமிலி பேக் மேகி வாங்கியிருந்தேன் ஆஃபரில். அதில் ஒரே ஒரு மேகி மட்டும் எடுத்து இந்த சீசனிங்க்கு தனியாக பவுட்ரு வாங்கியிருந்தேன், 5 ரூபான்னு சொல்லிட்டு. அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் அது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாமல் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை. அது கொஞ்சம் காய்கறி அது இதுன்னு கட் பண்ணி ரொம்ப லெங்க்த்தாக வேலை இருக்கும். இதெல்லாம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும், ஆனால் டேஸ்ட் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எக்கு தான், அது வந்து ஃபுல் பாயில் போட்டு தான் சாப்பிட்டேன். இது ரெண்டும் சாப்பிட சூப்பராக இருக்கும், நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.